திருப்பத்தூரில் பிட்காயின் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 60 கோடி ரூபாய் மோசடி செய்த கேடி கும்பலில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பணத்தை திருப்பி கேட்ட பிட்காயின் ஏஜென்ட்டுகளை விட்டு துணியோடு அடித்து துன்புறுத்தியவர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? திருப்பத்தூர் வெங்கடேசன் நகரைச் சேர்ந்தவர் 47 வயதான வெங்கடேசன். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஊராக சென்று பிட்காயினில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூவி விளம்பரம் செய்திருக்கிறார். திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அவரின் ஆசை வார்த்தையில் மயங்கி உள்ளனர். பின்னர் கேரளாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் வர்மா, சந்தோஷ்குமார் மற்றும் மனோஜ்குமார் ஆகிய 3 பேரிடம் அவர்களை வெங்கடேசன் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அப்போது கேரள தொழிலதிபர்களான தாங்கள் தென்னாப்பிரிக்காவில் தங்க சுரங்கமும் துபாயில் ஹோட்டல் தொழிலிலும் முதலீடு செய்துள்ளதாக கூறியுள்ளனர். எனவே தங்களது நிறுவனத்தின் மூலம் அமெரிக்க டாலர் மற்றும் பிட்காயின் முதலீடு செய்தால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிக லாபம் கிடைக்கும் என அளந்து விட்டிருக்கிறார்கள். அதை அப்படியே நம்பிய திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் தங்களது வசதிக்கேற்ப பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் மற்ற நபர்களை சேர்த்துவிட்டால் 5 மடங்கு கமிஷன் கிடைக்கும் என ஆஃபர் கொடுத்துள்ளனர். இதனால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் தங்களது உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தெரிந்த நபர்களையும் முதலீடு செய்ய தூண்டியுள்ளனர். சில மாதங்கள் வெங்கடேசன் சொன்னபடி கமிஷன் பணம் வந்திருக்கிறது. பின்னர் திடீரென முதலீட்டுக்கான லாபம் வருவது நின்று போனது. மேலும் தனியார் நிறுவன செயலி மூலம் முதலீடு செய்த பணத்தையும் வாடிக்கையாளர்களால் எடுக்க முடியாமல் போயுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் ஏஜென்ட்டுகளின் சட்டையை பிடித்து கேட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் கேரளாவைச் சேர்ந்த மும்மூர்த்திகள் நம்ப வைத்து மோசடி செய்தது அம்பலமானது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் கேரளாவுக்கு சென்று தங்களது பணத்தை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பிட்காயினில் முதலீடு செய்த சிலரை விட்டு துணியோடு அடித்து உதைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த வாரம் திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக எஸ்பி அக்ஷய் அனில் வாகரி உத்தரவின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் திருப்பத்தூரைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து வெங்கடேசன் மற்றும் கேரள மாநிலம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் ஆகிய 2 கைது செய்தனர். அவர்களை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள கேரளாவைச் சேர்ந்த வர்மா மற்றும் சந்தோஷ்குமார் ஆகிய 2 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மோசடி கும்பல் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களிடம் 20 கோடியும், திருவண்ணாமலை, சேலம், நாகப்பட்டினம், ஆம்பூர், ஆரணி, செங்கம் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்தவர்களிடம் 40 கோடி என மொத்தம் 60 கோடி ரூபாய் வரை சுருட்டியதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் இருந்து தங்களது பணத்தை மீட்டுக் கொடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.